பொம்பளைகளுக்கு தான் முன்கோவம் ஜாஸ்தி. இல்லைங்க, ஆம்பளைகளுக்கு தான் முன்கோவம் ஜாஸ்தி. பொம்பளைகளுக்கு தாண்டி இப்போ வேணா நான் நிரூபிச்சு காட்டட்டா அப்படிம்பாரு என்எஸ் கிருஷ்ணன். வேகமா போய் டீய மரத்தை கட்டி பிடிக்க போவார். உடனே 10 பேருக்கு முன்னாடி என்ன கட்டி பிடிக்க வர்ற, தொலைச்சு பிடிக்கும், எங்கள் அண்ணன்ட்ட தெரிஞ்சானா கையை காலை வெட்டி பிடிக்கான். அதுக்கு என்எஸ் கிருஷ்ணன் சொல்லுவார், சொன்னேன்ல பொம்பளைகளுக்கு தான் முன்கோவம் ஜாஸ்தி, இப்போ வேணும்னா நீ என்னை கட்டிப்பிடி, எனக்கு கோவம் வருதான்னு பார்ப்போம் அப்படின்னா. அது ஒரு லவ் டயலாக கூட என்ன அழகா எக்ஸ்பிரஸ் பண்ணாம பாருங்க. அதான் வந்து பழைய நகைச்சுவை நடிகர்களுடைய திறமை. இந்த மெட்ராஸை பத்தி கண்ணதாசன் வந்து அனுபவி ராஜா அனுபவியில் ஒரு அருமையான பாட்டு எழுதியிருப்பார். மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ், மெதுவா போறவுக யாரும் இல்லை, இங்கு சரியா தமிழ் பேச ஆளும் இல்லை, ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் வித்தியாசம் தோணலே, அநியாயம் மாத்தாடியோ. மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ், சீட்டு கட்டு கணக்காக இங்கே வீட்டை கட்டி இருக்காக, வீட்டை கட்டி இருந்தாலும் சிலர் ரோட்டு மேலே படுக்காக. அதை விட ரொம்ப முக்கியமானது, வைக்கலாலே கண்ணுக்குட்டி மாடி எப்ப போட்டுது அப்படிம்பார். மெட்ராஸ்காரன் கண்டுபிடிச்சது மாட்டை ஏமாத்துறது. கண்ணுக்குட்டியை வேற இடத்துல வித்துப்புட்டு மாட்டை பாலை கறக்கிறதுக்காக கண்ணுக்குட்டி தோல் மாதிரியே வைக்க புள்ள செஞ்சு மாட்டு மடிக்கிட்டு அப்படியே காமிச்சு பாலை கறப்பாங்க. தாய் பாசத்தை இப்படி கொச்சப்படுத்தி பால் கறந்துருக்கான் பாரு. அதைத்தான் படிச்சாரு. வைக்கலாலே கண்ணுக்குட்டி மாடி எப்ப போட்டுது அப்படின்னாரு. அதே தேராட்டம் காரினிலே ரொம்ப திமிரோடு போறவரே, உங்க ஏரோட்டம் நின்னு போனா உங்க காரோட்டம் என்னவாகும். அடி சக்கே பீச் காத்து வாங்க பீச்சு பக்கம் காத்து நிற்கும் கூட்டமே, நேற்று வாங்கி சேர்த்த காற்று என்ன ஆத்து வீட்டிலே, வெக்கத்துக்கு விலை இல்லையே அப்படின்னாரு. மத்தியானம் 12 மணிக்கு மெரினா பீச்சில் ஒரு 50 கொடை பார்த்தேன். நான் ஏதோ அம்பர்லா எக்ஸிபிஷன் வச்சிருக்காங்க, போய் வாங்கிட்டு வரலாம்ட்டு போனா கொடைக்குள்ள மத்தியானம் 1 மணிக்கு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான் ஐயா. இந்த வெயில்ல எவனுக்காவது மூடு வருமா ஐயா? அக்கினி நட்சத்திரம் அந்த வெயில்ல கொடை பிடிச்சிட்டு என்னங்கடா அநியாயம். இது உண்மையிலே நமது பண்பாடாது. விசாரிச்சு பார்த்தா ஒருத்தையும் கூட புருஷன் பஞ்சாதியே கிடையாது. அந்த போலீஸ்காரங்க நீ யாரு, சரி இருக்கட்டேன், என்ன செய்ய சொல்றீங்க, இது நமது பண்பாடா? உண்மையில அந்த கொடை மத்தியானம் சாயங்காலமாவது போவேன். மத்தியானம் 1 மணிக்கு என்னடான்னு கேட்டா இப்பதான் ஒருத்தனை இருக்க மாட்டாங்க அப்படின்னு. ஒருத்தனை இருக்க மாட்டாங்கன்னா வெயில்லையா குடும்பம் நடத்துறது? ஆட கொடுமைய. உண்மையிலே இந்த மாதிரி பண்பாட்டை பார்த்துட்டு மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ், மெதுவா போறவங்க யாரும் இல்லைன்னு. விவேகானந்தர் அமெரிக்காவில் நடந்து போயிட்டு இருக்கப்ப விவேகானந்தரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான் அமெரிக்காக்காரன். எங்க நாட்டில் பாரு, கணவன் மனைவி ரோட்ல கையை போட்டு தோல்ல கையை போட்டு எவ்வளவு சந்தோஷமா ரோட்ல நடந்து போறேன், ரோட்லயே உம்மாலாம் கொடுக்குறாங்க. உங்க நாட்டில் இப்படி ஒரு காட்சியை பார்க்க முடியுமா? தமிழ்நாட்டில் புருஷன் போறான் 15 அடி தள்ளி மனைவி போய்கிட்டு இருக்கா. மதுரை சித்திரை திருவிழாவில் போய் பாருங்க, அவர் போய்கிட்டு இருப்பாரு. மாமா வாரு மாமா, ஏன் மாமா வெக்கு வெக்குன்னு போற வாடி, எல்லாத்துலயும் உனக்கு வேகம் அப்படிங்க. எல்லாத்துலயும்னா ஆனாப்பா எல்லாத்தையும் இங்க சொல்லிக்கிட்டு பாக்கலாங்க. அங்கன கூட ஒரு மேட்டரை பிட்டப் பண்ணு. இதுதான் நம்ம பண்பாடு. 15 அடி தள்ளி வந்தாலும் மஞ்சப்பை எடுத்துக்கிட்டு பின்னாடி வெக்குன்னு அந்த அம்மா போயிட்டு இருக்கு. இதுதான் நம்ம இந்திய பண்பாடுன்னு அவன் கிண்டல் பண்ணான். விவேகானந்தர் அதுக்கு ஒரு பதில் சொன்னாரு. உங்க அமெரிக்காவில் ஏன் தோல்ல ஏன் இடுப்புலையும் கையை போட்டு மனைவியை கூட்டு போனாங்கன்னா, விட்டா அவன் இன்னொருத்தையும் கூட ஓடி போயிருவேன், அந்த புள்ள இன்னொருத்தனை கூட்டி ஓடி போயிடுறேன். நம்பிக்கை இல்லாம சங்கிலியை போட்டு அலைகிறான் உங்க அமெரிக்காக்காரன். எங்க நாட்டில் 50 அடி தள்ளி மனைவியோ கணவனோ வந்தாலும் இறுதியாக வீடு வந்து சேர்வாள் என்ற நம்பிக்கை எங்க தமிழர்களுக்கும் இந்தியர்களுக்கும் உண்டு சொன்னார். அதான் நீ சொன்னார். உண்மையிலே இது நமது பண்பாடு அல்லன்னு சொல்லி அழகா வந்து பழைய நகைச்சுவை நடிகர்கள் தான் பாடினாங்க. இன்றைய நகைச்சுவை நடிகர்களை அப்படிங்கிற அணியை நிறைவு செய்ய பேராசிரியர் கண்ணதாசன் ரொம்ப கோபமா போறாரு. எனையின்ற தாய் தந்தையரை வணங்கி மகிழ்ந்து, நாட்டரசர் அரியணையில் நலம் வாய்க்க பூத்திருந்து
ஏட்டரசர் சுவடுகளில் எழுத்து நலம் காத்து வந்து நெஞ்ச கூட்டுக்குள் வாழும் செந்தமிழே, மூச்சாகி நிற்பவளே, உயர்ந்த நல்ல முத்தாக ஒளிர்பவளே, அறிஞர் நாவில் பேச்சாகி திகழ்பவளே, இலக்கியத்தை பெட்டகமாய் கொண்டவளே, கவிதை தன்னை வீச்சாக்கி கொண்டவளே, மக்கள் நெஞ்சில் விளையாடி திரிபவளே, இனிக்கும் நல்ல மாச்சு வைக்கும் மிகுந்தவளே, மலரே தமிழே, காற்றாக வந்தவளே, கலைகள் தன்னை கைகோர்த்து கொண்டவளே, அள்ளுமின்ப ஊற்றாகி சிறந்தவளே, உயிரில் தோன்றும் உணர்வாக பொழிந்தவளே, இலக்கியத்தை பாட்டாக்கி தந்தவளே, ஆசி தந்து பாவலரை ஈன்றவளே, நித்தம் இங்கே பொங்கி வரும் பூங்குடலே, தமிழே தாயே, புறப்பட்டு என் நாவில் வருகினியே. தொண்டுகள் என்றால் ஈரோட்டு தந்தை